அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு பெண் இருந்தாள். அவள் பெயர் சாரா. அவள் தன் தந்தையை துவாவில் ஒருபோதும் மறக்கவில்லை. அமைதியான இரவுகளில் அல்லது அவளின் வேலை நிறைந்த நாளின் நடுவிலும் அவள் கைகளை உயர்த்தி மீண்டும் மீண்டும் ஓதினாள். அல்லாஹும்ம இக்ஃபிர்லி அபி வர்ஹம்ஹு வன்னவ்விர் கப்ரஹு வவஸ்ஸியஹு. யா அல்லாஹ், என் தந்தையை மன்னித்து அவருக்கு இரக்கம் கொடுத்து அவரின் கபரை ஒளியால் நிரப்பி விசாலமாக்குவாயாக. ஆமீன். நாம் காண முடியாதவற்றின் உண்மையை அல்லாஹ்வே சிறந்தவனாக அறிவான். ஆனால் அவனின் அருளால் அவளின் தந்தையின் கபர் இருளால் விடப்படவில்லை. அது அமைதியால் நிரம்பியது, அது விசாலமாக்கப்பட்டது, அது ஒளியால் நிரம்பியது. அவர் இந்த உலகில் செய்த நற்செயல்கள் காரணமாகவும் அவரின் மகள் நிறுத்தாமல் செய்த துவா காரணமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்தார்கள். ஒரு மனிதர் இறந்து விட்டால் அவரின் செயல்கள் நிறுத்தப்படும், மூன்றை தவிர. அவற்றில் ஒன்று, இறந்த பின்னரும் தன் பெற்றோருக்காக தொடர்ந்து துவா செய்யும் ஒரு நல்ல பிள்ளை. அதனால் ஒரு பிள்ளையின் துவா சிறியதாக என்று நினைக்காதீர்கள். அந்த அமைதியான குரல், அந்த விழும் கண்ணீர், அதுவே இந்த உலகத்தை விட்டு சென்ற அந்த அன்புக்குரியவர் அமைதியை அடைய இதுவே காரணமாக இருக்கலாம்.